ஒய் ஒன்லி பிட்னஸ்? பிட்னஸ் மட்டும் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்க, பிட்னஸ்ல வந்து ஒரு சிஇஓ அப்படிங்கிறவரோ, ஒரு உரிமையாளர் அப்படிங்கிறவரோ, ஒரு நிர்வாகம் பண்ணக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிறவரோ, மூன்றாம் தரப்புலேருந்து ஒரு தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் உள்ள ஒரு நபரோ கிடையாது. இவங்க 4 பேருமே இல்லை. இருந்தாலும் நமக்கு தானாக பணம் வருகிறது. நாம போடுற முதலீடுக்கு யாரையும் கேட்கணும்னு அவசியம் இல்லை. அப்படிங்கிற அந்த விஷயம் முக்கியமா நம்ம பேசுறோம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் தன்னுடைய செயல்களை தானாக செய்கின்றது அப்படிங்கிற விஷயம். அப்ப நாம இதை நம்பி எதை நம்பி போடுறோம்? பார்த்திபனை நம்பியோ, இல்ல உங்க அப்ளைன் கூட்டிட்டு வந்துட்டாரு அப்படிங்கிற விஷயத்த நம்பியோ நம்ம போடல படத்தை. நாம போடுறது ஸ்மார்ட் கான்ட்ராக்டை நம்பி. அப்ப அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிற விஷயத்த நீங்க பார்க்கலாம். ரைட். அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கு பதிலா அது பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு எப்படி பணம் வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்க, நீங்க போடுகின்ற 100% மூலதனம் உங்களுக்கு தரேன்னு சொல்ற அந்த வெகுமதி, அதாவது ஈவுத்தொகை இல்ல ப்ராஃபிட், லாபம் எது வேணா சொல்லிக்கோங்க. அது இரண்டும் சேர்ந்து நீங்க எந்த வேலெட்டை உங்களுடைய டிஆப் மூலமா பிட்னஸ்ல கனெக்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த வேலெட்டுக்கு விலக்குகள் இல்லாமல் தானாக வந்து சேரும். இங்க தானாக வந்து சேரும் அப்படிங்கறத நாங்க அழுத்தம் திருத்தமா கொடுத்து சொல்றோம். ஏன்னாக்க இங்க திரும்ப பெறுதல், அதாவது வித்ரா ரிக்வஸ்ட் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரம் கிடையாது. ஏன்னா வித்ரா ரிக்வஸ்ட்னு கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 4 பேர் யாரோ ஒருத்தருக்கு இருக்கணும், அப்ரூவல் கொடுக்கணும். இங்க 4 பேருமே இல்லை. ஸோ அதனால வித்ரா ரிக்வஸ்ட் கொடுக்கணும் அவசியம் இல்லை. அந்த டைமர் முடிஞ்சதுக்கு பிறகு, அதாவது உங்க ஆர்டர் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கும் நீங்க ஒரு ஆர்டர் போடுவீங்க. அந்த ஆர்டர் ரிலீஸ் ஆயிருக்கும். அந்த ஆர்டர் முடிந்த அடுத்த ஒரு 5 நிமிடங்களில் உங்களுடைய பணம், உங்களுடைய முதலீடு, உங்களுடைய வருமானம் எல்லாம் உங்களுடைய கனெக்ட் பண்ணப்பட்ட வேலெட்ல ஆட்டோமேட்டிக்கா வந்து விழும். அதனால நீங்க யாரையும் கவலைப்பட வேண்டாம், யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது, 100% இது டீசென்ட்ரலைஸ்டு ப்ராஜெக்ட் அப்படின்னு நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது பிளாக் செயின்ல போடப்பட்ட ப்ராஜெக்ட். நாட் ஓன்லி டீசென்ட்ரலைஸ்ட், 100% decentralized smart contract which was in the blockchain without the owner. அந்த 3 விஷயமும் இருக்கிறதுனால நாங்க 100% போட்டிருக்கோம். இதுல ஏதாவது ஒண்ணு நின்னா கூட நாங்க 100% நான் போட்டிருக்க மாட்டேன். ஒண்ணு அது சென்ட்ரலைஸ்டா இருந்தா போட்டிருக்க மாட்டேன். அது ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் கச்சா முச்சான்னு இருந்து வேலை செய்யலைனாக்கா போட்டிருக்க மாட்டேன். அது பிளாக் செயின்ல போட்டுட்டு அப்படியே திருப்பியும் ஓனரோட கையிலேயே இருந்தாலும் போட்டிருக்க மாட்டேன். இங்க மூணுமே இல்லை. இட் வாஸ் அ டீசென்ட்ரலைசேஷன். It has a smart contract, perfectly matched source code smart contract, and it was in the blockchain. The blockchainல போட்டாலும் அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டுக்கு ஓனர் இல்லை. he renounced his ownership அப்படிங்கிறதுனால தான் 100% அழுத்தம் திருத்தமாக சொல்லி கொண்டிருக்கிறோம். இது நம்ம கிட்ட மொத்தம் 2 அக்ரிமெண்ட். அது மாதிரி அதில் நம்ம இந்த பிளான்ல பேசும்போது நம்ம பேசுவோம். அடுத்தது, நாம போடுகின்ற ஒவ்வொரு டாலரும், அதாவது நாம இதுல இன்வெஸ்ட் பண்ற ஒவ்வொரு டாலரும், நமக்கு வருகின்ற ஒவ்வொரு டாலரும் இந்த பிஎஸ்சி ஸ்கேன் சொல்லப்படுகின்ற ஓப்பன் புக் டிரான்ஸ்பரண்ட் லெட்ஜர், அதாவது பட்டவர்த்தனமாக வெளிப்படையாக எல்லாமே பார்க்குற மாதிரி இருக்கும். வெளிப்படைத்தன்மையானதுன்னு இதனால நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இட் வாஸ் ஓப்பன் அண்ட் எல்லாமே இருக்கு. நீங்க எங்க வேணா போய் செக் பண்ணிக்கலாம். அந்த சோர்ஸ் கோட் இஸ் அவைலபிள், சோர்ஸ் இஸ் அவைலபிள், அந்த லெட்ஜர் இஸ் அவைலபிள். நீங்க உங்களுக்கு என்ன சந்தேகமா இருந்தாலும் எல்லாத்தையும் நம்ம ஃபேக்ஸ் மூலமாக காட்டுவோம். ஃபேக்ஸ்னாக்கா நிகழ்வுகள் மூலமாக எங்களால் காட்ட முடியும், ப்ரூஃபை காட்ட முடியும், காட்டிக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் நாங்க சொல்றோம், இது வந்து பட்டவர்த்தனமாக எல்லாரும் வெளிப்படையா பார்க்கக்கூடிய அளவில் இருக்கிறதுனால தான் எங்க கிட்ட எதுவும் ஒளிவு மறைவு இல்லை அப்படிங்கறத நாங்க வெளிப்படையா சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ 100% டீசென்ட்ரலைஸ்ட் பிளாக் செயின் மட்டும் கிடையாது. இட் வாஸ் 100% டிரான்ஸ்பரண்ட் ஓப்பன் புக் லெட்ஜர் இந்த பிஎஸ்சி ஸ்கேன்ல இருக்கிறதுனால தான் இதை நாங்க வெளிப்படையா சத்தம் போட்டு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இட் வாஸ் அ குட் ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு. ரைட். அடுத்தது, செர்ட்ரிக் அப்படிங்கிற அந்த நிறுவனம், இவங்க ஆடிட் பண்ணிட்டு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். இவங்க இந்த பிட்னஸ் லூப்பை அங்கீகரித்திருக்கிறார்கள். அப்ப செட்ரிக் அப்படிங்கிறவங்க யாரும் தெரிஞ்சா அதை பண்ண முடியும் இல்லையா? செட்ரிக்னா சாதாரண மக்கள் கிடையாது. த மதர் ஆஃப் எக்ஸ்சேஞ்சஸ் சொல்லப்படுகின்ற பினான்ஸ், அவங்களுடைய பிஎன்பி காயின், மேட்டிக், அதனுடைய பாலிகன் நெட்வொர்க் அப்படின்னு பலதரப்பட்ட புதிய நெட்வொர்க்குகளையும் புதிய நாணயங்களையும் புதிய என்எஃப்டிகளையும் இவங்க ஆடிட் பண்ணி அப்ரூவ் பண்ணதுக்கு பிறகுதான் மார்க்கெட்டுக்கே வருது.
அந்த மாதிரி இந்த பிட்னஸ் லூப் அப்படிங்கிற ஸ்மார்ட் கான்ட்ராக்டையும் இவங்க அப்ரூவ் பண்ணியிருக்காங்க, ஆடிட் பண்ணுறதுக்கு அப்புறம் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நாங்கள் இங்கே முழுசாக தெரிய வைக்கிறோம், புரிய வைக்கிறோம். அடுத்தது டெஃபி வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு தேர்ட் பார்ட்டி சைட். தேர்ட் பார்ட்டி சைட்னா இவங்க எந்த ஒரு நிறுவனத்தை சார்ந்தவர்களும் அல்ல, ஒரு தேர்ட் பார்ட்டி சைட்டு. அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா என்எஃப்டி ஸ்மார்ட் கான்ட்ராக்ட், காயின் கான்ட்ராக்ட், அப்புறம் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் இதெல்லாம் அதனுடைய சோர்ஸ் கோடை படிச்சு பார்த்துட்டு இந்த காயின் நல்லா இருக்கும், இந்த என்எஃப்டி நல்லா இருக்கும், இந்த இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் நல்லா இருக்கும் அப்படிங்கன்னு அவங்க சில மார்க் மூலமா தெரிவிக்கிறாங்க. அதுக்கு நம்மளுடைய ஸ்மார்ட் கான்ட்ராக்டுக்கு அவங்க கொடுத்துருக்கிற மார்க் 98. ஆபத்தே இல்லாத திட்டத்தில் நீங்கள் பயணித்து கொண்டிருக்கின்றீர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவங்க அங்க வலியுறுத்துறாங்க, அவங்க குறிப்பிடுறாங்க. இதெல்லாம் எங்க சார் பார்க்கலாம்? அதெல்லாம் நம்ம இப்போ லைவ்ல காட்டுவோம். லைவ்ல மீன்ஸ் படமா காட்டுவோம். லைவ் வேணும்னு சொன்னாக்க உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் காட்ட முடியும். ஸோ இது மட்டும் சொல்லல, மேற்கொண்டு அவங்க 24 பாயிண்ட் சொல்றாங்க. அது நம்ம அதை பார்க்கும்போது நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இப்படிப்பட்ட சிறப்பு அம்சங்கள் வாய்ந்த இந்த ஒரு தளத்துல தான் நாங்க பயணித்து கொண்டிருக்கிறோம், உங்களை பயணிக்க அழைக்கின்றோம். இவ்வளவுதான் விஷயம். இப்போ அடுத்தது, சரிங்க சார், இதில் எப்படி நான் ஜாயின் பண்ணணும், எவ்வளோ போட்டு ஜாயின் பண்ணணும், ஆள் கொடுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற அந்த கேள்விகளுக்கு நான் கடகடன்னு வந்துடுறேன். ஸோ உங்களுக்கு தேவைன்னு சொன்னாக்கா, நீங்கள் ஜாயின் பண்ணணும்னாக்கா உங்களுக்கு ஒரு டி ஆப் அப்படிங்கிற ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறது வேணும். அது எங்கே கிடைக்கும்? டோக்கன் பேக்கெட், மெட்டாமாஸ்க்கு, சேஃபால், ட்ரஸ்ட்டு, பிட் கெட்டு, அப்புறம் வேற நிறைய டீசென்ட்ரலைஸ்டு வேலட் எது இருந்தாலும் அதில் உங்களுக்கு டி ஆப் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால், அந்த டி ஆப்லையும் குறிப்பாக உங்களுக்கு பிஎன்பி ஸ்மார்ட் செயின் வெப் 20ங்கிற நெட்வொர்க்கை சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் உங்களுடைய பிட்னஸை மெர்ஜி பண்ணிக்கலாம், உங்கள் வேலெட்டை கனெக்ட் பண்ணிக்கலாம். அங்கே குறைந்தபட்சம் $1 அதிகபட்சம் உங்கள் சக்திக்கு தகுந்தால் போல் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். இங்கே இவ்வளோதான் போடணும் அப்படிங்கிற பேக்கேஜஸ்லாம் இங்கே கிடையவே கிடையாது. இது வாங்கினா இதுக்கப்புறம் நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அந்த பேக்கேஜும் இங்கே கிடையாது. தேர் இஸ் நோ அப்கிரேட், தேர் இஸ் நோ எனி அதர் ரிவார்ட்ஸ், எந்த இதுவும் கிடையாது. நீங்கள் குறைந்தபட்சம் $1 உங்கள் வாழ்க்கையை இங்கே துவங்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ போட்டுக்கிறீங்களோ அது போட்டுக்கோங்க. நாங்கள் சொல்கிறது, லீடர்ஸ் நாங்களாம் சொல்கிறது காம்பவுண்டிங் சிஸ்டத்துக்கு வாங்க நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது கூட நீங்கள் வரணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் பண்ணலாம், பண்ணாமல் கூட இருக்கலாம். உங்கள் சக்தி என்னவோ அதை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இவ்வளவுதான் மினிமம் அப்படின்னு சொல்லலை. மினிமம் $1, அவ்வளவுதான். $1 பிஎன்பி வச்சுக்கணும். $1 உண்டான பிஎன்பி வச்சுக்கணும் பிகாஸ் ஆஃப் த கேஸ் ஃபீ. மற்றபடி நீங்க ஒரே $1 வச்சு கூட இந்த வாழ்க்கையில நீங்க துவங்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஸோ இதுதான் அவங்க சொல்றது. அடுத்தது, ஆள் கொடுக்கணுமா வேண்டாமா? ஆள் இங்க கொடுக்கணும் அப்படிங்கிறது கட்டாயமே கிடையாது. பரிந்துரை அப்படிங்கிறது கட்டாயம் இல்லை. 100% டைரக்ட் இன்கம் இஸ் பாசிபிள். 100% டைரக்ட் இன்கம் பாசிபிள் லைஃப் லாங். உங்க லைஃபோ இல்லை இவர் லைஃபோ இருக்கிற வரைக்கும் நீங்க 100% டீமே கொடுக்காம கூட இதுல சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத நாங்க வலியுறுத்தி கூறுகின்றோம். ஸோ டீம் கொடுக்க முடியாது சார், எனக்கு அது சக்தி இல்லை சார், இல்லை நான் நிறைய ஏமாந்துட்டேன், எனக்கு டீம்லாம் கொடுக்க விருப்பம் இல்லை சார் அப்படின்னு சொல்றவங்க கூட தனிநபரா வந்து உங்களுடைய வருமானத்தை போட்டு உங்களுடைய வருமானத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளலாம், உங்களுடைய முதலீடை போட்டு. ஸோ இவ்வளவு சிறப்பு அம்சங்கள் வாய்ந்த இந்த பிட்னஸ் தான் இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ அடுத்தது இப்போ நம்ம பார்க்க போறது இதனுடைய ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்னு சொல்லிட்டீங்க. அப்ப ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்னா என்ன, யார் போட்டிருக்கா, யார்கிட்ட போட்டிருக்காங்க, என்னவாக போட்டிருக்காங்க, அது எப்படி செயல்முறை செய்து நமக்கு எப்படி பணம் தானாக வருகின்றது அப்படிங்கிற சில விஷயங்களை நம்ம தெளிவா பேசுவோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க இதுதான் நீங்க, இது நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னாக்க 26E அப்படின்னு சொல்லப்படுகின்ற பிட்னஸ்ட் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல யூஎஸ்டிடி வெப் 20 முதலீடு செய்கின்றீர்கள். உதாரணத்துக்கு ஒரு $100 போடுறதா வச்சுக்கோங்க, ஒரு $100 ஒருத்தர் போடுறாரு. அவர் எதுல போடுவாரு? நேரா கொண்டு போயிட்டு இந்த 526Eங்கிற அட்ரஸை கிளிக் பண்ணி உள்ள போட்டாக்கா வேலைக்கு ஆகாது. ஸோ தேர் இஸ் அ ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்? முதலே சொன்ன மாதிரி உங்க அப்ளைன் கிட்ட ஒரு லிங்கை வாங்கிக்கணும். அந்த லிங்கை காப்பி பண்ணிட்டு நேரா அதை தொட்டு உள்ள போகக்கூடாது. அந்த லிங்கை காப்பி பண்ணிட்டு அவங்க எந்த ட்ரஸ்ட் வேலட்டோ, மெட்டாமாஸ்கோ, சேஃபாலோ
இல்ல உங்களுக்கு உங்க அப்ளைன் என்ன வேலெட்டை கொடுத்துருக்காரோ அந்த வேலெட்ல இருக்கிற டிஆப்ல லிங்கை பேஸ்ட் பண்ணி அது மூலமா பிட்னஸ்ட கனெக்ட் பண்ணிட்டு அதுக்குள்ளதான் நீங்க வந்து அமௌண்ட்டுங்கிறத ஃபில்அப் பண்ணணும். நீங்க அந்த அமௌண்ட்டை ஃபில்அப் பண்ணி எத்தனை நாளைக்கு வேணுங்கிறத சூஸ் பண்ணணும். அதை சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் உங்களுடைய ஆர்டர் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும். அந்த ஆர்டர் கிரியேட் ஆச்சுனாக்கா நீங்க 526ங்கிற ஸ்மார்ட் கான்ட்ராக்டுக்கு பே பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது அர்த்தம். அது எங்க சார் போய் பார்க்கலாம்? உங்க வேலெட்டுக்குள்ளேயே போயிட்டு அந்த யூஎஸ்டிடி டச் பண்ணீங்கன்னா ஆல் டீடைல்ஸ்னு இருக்கும். அந்த இடத்துல 526ன்னு முடிகிற அந்த கான்ட்ராக்ட் அட்ரஸுக்கு தான் உங்க பணம் போயிருக்கும். ஸோ அல்டிமேட்லி என்ன அர்த்தம்? நீங்க எவ்வளவு போடுறீங்க, எத்தனை நாளைக்கு போடுறீங்க அப்படிங்கிறது மட்டும்தான் இங்க மேனுவல். ஆனால் அந்த காசு கட்டினது கூட ஆட்டோமேட்டிக்கா 526ங்கிற ஸ்மார்ட் கான்ட்ராக்டுக்குள்ள போறதுல இருந்து திருப்பியும் உங்களுக்கு நீங்க போட்ட அந்த 100ங்கிறது 124ங்கிற அந்த அமௌண்ட் உங்க கேபிட்டல் உங்க ரிவார்ட்லாம் வர்ற வரைக்கும் இனிமே செய்ய சொல்ல போறது எல்லாமே தானாக தானியங்கி மூலமாக சுயமாக இந்த 526ங்கிற ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மட்டும் இல்லாம 3121ங்கிற ஸ்மார்ட் கான்ட்ராக்டும் வேலை செய்யும். இதெல்லாம் தானா நடக்க போகுது. இப்ப நான் சொல்ல போறதெல்லாம் தானாக வேலை செய்ய போகிறது. புரிஞ்சிச்சா? இந்த 526ல நீங்க நேரடியா போட முடியாது. ஒன்லி த்ரூ பிட்னஸ் மூலமா மட்டும்தான் நீங்க பணத்தை செலுத்த முடியும் அப்படிங்கிறத தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன், கூறிக்கொள்கிறேன். நீங்க நேரா கூட கட்டலாம். ஆனா நேரா கட்டினீங்கன்னா உங்களுக்கு ரிவார்டும் வராது, அவார்டும் வராது, ஒண்ணுமே வராது. நீங்க பிட்னஸ்குள்ளேயே இருக்க மாட்டீங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. ஸோ பிட்னஸ் போர்ட்டல் மூலமாக ஒரு ரெஃபரல் லிங்க் மூலமாக நீங்க உள்ள வந்து இதுல 526ல கட்டினா மட்டும்தான் உங்க ரிவார்டு உங்களுக்கு திரும்பி கிடக்கும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவாக அழுத்தம் திருத்தமாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ரைட் சார். இப்ப நான் கட்டியாச்சு. அடுத்து என்ன சார் ஆகும்? இந்த 526ங்கிறது இந்த 3121 அப்படிங்கிற பேன்கேக் ஸ்வாப் உடைய இன்னொரு ஸ்மார்ட் கான்ட்ராக்டுக்கு யூஎஸ்டிசி அப்படின்னு ஒரு பேர் காயினா லூப் செய்கிறது. இங்க ரெண்டு விஷயம் இருக்கு. நீங்க கட்டுறது யூஎஸ்டிடி பெப் 20, அது உங்களுக்கு யூஎஸ்டிசி அப்படிங்கிற காயினா மாற்றம் அடையுது. அது மட்டும் இல்லாம நீங்க எவ்வளவு கட்டிங்களோ $100 போட்டிருந்தீங்கன்னாக்கா அந்த $100க்கு உண்டான மதிப்பினுடைய யூஎஸ்டிசி தான் இங்க உங்களுக்கு பிஎஸ்சி ஸ்கேன்ல அப்படியே லூப் பண்றாங்க, அப்படியே கைமாற்றி விடுகிறார்கள். ஸோ இந்த ரெண்டு விஷயம் யார் செய்யறா? இந்த ரெண்டு விஷயமும் 526ங்கிற இந்த ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் தானா செய்யுது. அது தன்னுடைய வேலை செஞ்சுட்டு உட்காந்துச்சு, அவ்வளவுதான், வேலை முடிஞ்சிச்சு. அதுக்கு அதோட வேலை என்ன? அதுகிட்ட யார் எவ்வளவு பணம் வந்தாலும் இது 3121ல யூஎஸ்டிசி காயினா லூப் பண்ணி வர்றதா இதோட வேலை. அது தன்னுடைய வேலை செஞ்சிருச்சு, அமைதி ஆயிடுச்சு. இப்போ இந்த பிஎஸ்சி அதாவது பிஎஸ்சிஎஸ் பேன்கேக் ஸ்வாப் இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் என்ன சார் வேலை செய்யுது பாத்தீங்கன்னாக்கா இது இரண்டு விதமான வேலைகளை செய்கிறது. முதல் வேலை என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு $100 உள்ள வந்திருக்கா, யூஎஸ்டிசி காயினா உள்ள வந்திருக்குல்ல, அந்த 100 நாணயத்துக்கு தோதாக 17% இம்மீடியட்டா அதனுடைய ப்ராக்சி ஸ்மார்ட் கான்ட்ராக்டான 24AE அப்படிங்கிற அந்த கான்ட்ராக்டுக்கு தள்ளி விடுது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பேன்கேக் ஸ்வாப் உடைய 3121 ஃபர்ஸ்ட் செய்யற வேலை, இது ரெண்டு வேலை செய்யுது. ஃபர்ஸ்ட் செய்யற வேலை என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, நீங்க எவ்வளவு அமௌண்ட் போட்டிருக்கோ இது உள்ள வந்திருக்கோ அந்த அமௌண்ட்டுக்கு உண்டான 17% உண்டான மதிப்புடைய அந்த காயினை ஆட்டோமேட்டிக்கா இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் 24Aன்னு சொல்லப்படுகின்ற இன்பில்ட் ப்ராக்சியில தள்ளி விட்டுருது. இது ஃபர்ஸ்ட் வேலை. ரெண்டாவது வேலை என்ன சார் செய்யுது? ரெண்டாவது வேலை என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இதே இந்த பேன்கேக் ஸ்வாப்ல இருந்து தான் உங்களுடைய $100 போட்டீங்கல்ல, இப்போ 28 நாள் போட்டாச்சு. அப்ப 29ஆம் தேதி உங்களுக்கு $100 உங்களுக்கு தரன்னு சொன்ன அந்த 24% அந்த $20 சேர்த்து $121 உங்களுக்கு நேரா வந்து கொடுக்கும். அதுவும் இந்த பேன்கேக் ஸ்வாப் உடைய 3121 அப்படிங்கிற இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் தான் வேலை செய்யுது. அப்ப இதனுடைய பணி ரெண்டு. ஒன்னு அந்த 17% தனியா எடுத்து பிரிச்சு கொடுத்துடுறது, அடுத்தது உங்களுக்கு வர வேண்டிய 100ஐயும் உங்களுக்கு வர வேண்டிய அந்த 24% சேர்த்து உங்க நேரடியா உங்க வேலட்டுக்கே அனுப்பிடுது. இங்க வந்து இந்த 526க்கு வேலை கிடையாது. 526ஓட வேலை முடிஞ்சு போச்சு. இங்க போட்ட அமௌண்ட் இங்க கொடுத்ததோட அது வேலை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். தட்ஸ் ஆல்.
இங்க வந்துட்டதுக்கு அப்புறமா இந்த B3121 தான் 2 வேலை செய்யுது. ஃபர்ஸ்ட் வேலை சொல்லியாச்சு, 2வது வேலை சொல்லியாச்சு. ரைட். இப்போ 3வது வேலைக்கு வருவோம். இங்க என்னன்னா இந்த 24AE அப்படிங்கிறது என்ன சார் செய்யுது? இப்ப இந்த பினாமி இது வந்து யார் கண்ட்ரோல்ல இருக்கு? இப்ப நான் சொன்னுங்க, இந்த 526E அப்படிங்கிறது வித்தவுட் அ ஓனர் இதை மாற்ற முடியாது. ஏன்னா ஓனர் இருந்தா தான் அமௌண்ட் பண்ண முடியும், மாற்ற முடியும். இந்த கான்ட்ராக்டை மாற்ற முடியாது, ஏன்னா வித்தவுட் அ ஓனர். அதே மாதிரி பேன்கேக் ஸ்வாப்போடைய இந்த 3121 அப்படிங்கிறதையும் மாற்ற முடியாது. இங்க போட்டிருக்கோம் பாருங்க, மாற்ற முடியாது, ஏன்னா இதுக்கும் ஓனர் கிடையாது. இதையும் இனிமே மாற்ற முடியாது. ஆனா இந்த எஸ்சி ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் ப்ராக்ஸி ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் 3424AE அப்படிங்கிறது மாற்றக்கூடியது. இது ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் தான். இதுவும் பேன்கேக் ஸ்வாப் ஐ மீன்ஸ் பிளாக் செயின்ல இருக்குதான். அதுலயும் ஓனர் இல்லதான், இருந்தாலும் மாற்றக்கூடியது. ஏன்னு கேட்டீங்கன்னாக்க ஓனர் பின்னால வந்து மாற்றுவதற்கான வழிமுறைகளை செய்து வைத்து தான் போயிருக்கார். ஸ்டில் தி ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் 24AE is without a owner. Even though it was without a owner, but that smart contract can be amendable based on the ecosystems. He can come in again அப்படிங்கிற மாதிரி தான் அதுல போட்டிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? திருப்பியும் அவர் உள்ள வந்து அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டை மாற்றிக்கொள்ள முடியும். இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டை மட்டும்தான். இது ரெண்டும் கிடையாது. இது ரெண்டும் இனிமேல் மாற்றவே முடியாது, முடிஞ்சு போச்சு. 24AE அப்படிங்கிறத இந்த மட்டும் தான் மாற்ற முடியும். சரிங்க சார், இந்த 24AE என்ன சார் பண்ணுது? இந்த 24AE 2 வேலை செய்யுது. மறுபடியும் நோட் பண்ணிக்கோங்க, 2 வேலை செய்யுது. இந்த 17% கொடுக்குறாங்கல்ல, இங்கேருந்து வருதுல 17%. இந்த 17% நேரா வந்ததுக்கு அப்புறமா இந்த 17%க்கு உண்டான அப்ளைன் 17 பேருக்கு நேரடியா அந்த நீங்க கொடுத்தீங்கன்னு 100, உங்களுடைய அப்ளைன் 17 பேருக்கு அது பிரிச்சு கொடுத்துரும். அந்த ஆஸ் பர் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படி அது பிரிச்சு கொடுத்துரும். அது என்ன பிளான் அப்ப பின்னால் சொல்லும் போது உங்களுக்கு புரியும். ஸோ மேல 17 பேருக்கு அந்த 17% பிரிச்சு கொடுத்துறது தான் இதோட முக்கியமான வேலையே. ஒரு வேலை இந்த பக்கம் வந்துட்டு பார்க்கும், இங்க பார்த்துட்டு உங்களுடைய வேலட்ல இவங்க ரெஃபரல் கமிஷனுக்கு மேல உங்களுக்கு கம்மியா இருந்துச்சுன்னு சொன்னா இது வேற ஒரு வேலட்டுக்கு அந்த காயினை அப்படியே மாத்தி விடுது. வேற ஒரு வேலட்டுக்கு மாத்தி விட்டுருது. அது அந்த அது அந்த டயக்ராம் நானும் போடலை, இனிமேதான் போடணும். அது இனிமேதான் போடணும். அது அடுத்த மீட்டிங்ல நான் அப்டேட் பண்ணிடுறேன். அப்ப என்ன அர்த்தம்? இங்கேருந்து அது அடுத்த வேலட்டுக்கு போயிடுது. எங்கேருந்து போகுது? இங்கேருந்து போல, இங்கேருந்தே போயிடுது. ஸோ இப்போ இது பிஎஸ்சி ஸ்கேனுடைய 3வது வேலை தான். நீங்க அது என்ன கதைன்னு அந்த விஷயம் சொல்லும் போது நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ இந்த கதை புரிஞ்சுதா? இந்த கதை என்ன, இதான் விஷயம். நீங்க போடுற அமௌண்ட் எஸ்சியில போயிட்டு நீங்க போடுற அமௌண்ட் 526ல போயிட்டு 3121க்கு வருது. 3121லேருந்து உங்களுக்கு டைரக்டா இன்கம் வருது. இந்த 3 பார்ட்டும் வித்தவுட் அமெண்டபிள். தே கேன்ட் பி அமெண்டட். இட் கேனாட் பி அமெண்டட் அட் ஆல். உங்களுடைய ரெஃபரல் இன்கம் மட்டும் 24AUல வந்துட்டு இங்க இருந்து உங்களுக்கு வருது. திஸ் கேன் பி அமெண்டட். இந்த FC 24AEங்கிறத மாற்ற முடியும், இன் ஃபியூச்சர்ல மாத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ தே கேன் ஹேவ் அ சான்ஸ் டு சேஞ்ச் த என்டையர் திங் ஆஃப் 24AEல மட்டும். மற்றபடி உங்க டைரக்ட் இன்கம் மாற்றவே முடியாது. அதை பிளான்லாம் சொல்லும்போது நான் சொல்றேன். ஸோ இதுதாங்க ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற விஷயம். இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் சோர்ஸ் கோடு பாரி அந்த அதில் என்ன எழுதியிருக்காங்களோ அது தன்னைத்தனியாக கரெக்டாக செஞ்சுக்கிட்டே வருது. மேனுவலாக நீங்கள் செய்ய போகிறது எவ்வளோ அமௌண்ட் போட்டீங்க, எத்தனை நாளைக்கு போட்டீங்கிறது மட்டும்தான் மேனுவல். மீதி எல்லாம் சொல்கிறது இப்போ சொன்னது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அந்தந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அந்தந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்டுடைய உத்தரவுகள் படி அது வேலை செய்கின்றது. இதுதான் செய்கின்ற வேலைகள். இப்போ பிளானுக்குள்ள என்ன இருக்குன்னு நான் பார்த்துடலாம். இந்த பிளான் டைரக்ட் பிளான், டைரக்ட் இன்கம் பிளான். இதுல கை வைக்கவே முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 526E அதனுடைய 3121 பிளான் இது. 3121 பேன்கேக் ஸ்வாப்ல இருந்து வர்ற பிளான் இது. ஸோ இந்த 3121 அப்படிங்கிற பிளானை மாற்ற முடியாதுன்னா அது உள்ள இருக்கிற இந்த கண்டென்ட்டையும் மாற்ற முடியாது. புரிஞ்சிச்சுங்களா? நீங்க யூஎஸ்டிடி பெப் 20 கொடுத்துருக்கீங்க. இந்த 3121 தான் உங்களுக்கு பியூஎஸ்டிடி பெப் 20 மட்டும் இல்லாம ஐ மீன் அந்த அந்த முதலீடு மட்டும் இல்லாம உங்களுடைய ரிவார்டையும் சேர்த்து கொடுக்க போகுது. இது செய்யுது.
அப்ப இது ரொம்ப முக்கியம். அந்த பிளான் என்ன சார் பாத்தீங்கன்னா, ஒருத்தர் $100 போடுறாரு, ஒரே ஒரு நாள் போட்டு பாக்குறாருன்னு சொன்னாக்கா அவருக்கு 0.4% வரும். $100 போடுறாரு, அவர் 7 நாள் போட்டாருனாக்கா அவருக்கு 4% வரும். $100 வந்து ஒருவேளை 14 நாள் போட்டாருனாக்கா அவருக்கு 9.5% வரும். 28 நாள் போட்டாருனாக்கா அவருக்கு 24% வரும். இது எல்லாமே இப்ப நான் சொன்ன இந்த 0.4%, 4%, 9.5%, 24% இதெல்லாம் லாபங்கள். இது கூட சேர்ந்து நீங்க கட்டின முதலீடு சேர்ந்தே வரும் அப்படிங்கிறது தான் நாங்க அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா பிளான்ல 28 நாளைக்கு மேல உங்க கேபிட்டல் எங்கேயுமே லாக் ஆக வாய்ப்பே இல்லை. ஒவ்வொரு 28 நாளைக்கு ஒரு முறையும் ஒவ்வொரு 28 நாளைக்கு ஒரு முறையும் உங்களுடைய கையில உங்க கேபிட்டல் திரும்ப 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 வரும். உங்களுக்கு விருப்பம் இருந்தா திரும்ப 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 போட்டுக்கோங்க. இல்ல சார் எனக்கு பிசினஸ் போதும், போர் அடிச்சு போச்சு, வெளியே போய்க்கலாம், அது உங்க விருப்பம். புரிஞ்சுச்சா? ரைட். இப்போ எனக்கு ஒரு சின்ன ஒருத்தர் கேள்வி கேட்குறாங்க. அவருக்கு கால்குலேஷன் போட்டு கொடுக்கறதுக்காக நான் ரெடி ஆயிட்டேன். அவர் என்ன கேட்குறாருன்னா, சார் எனக்கு வந்து $100 நான் போட்டேன், எனக்கு 124 வந்துடுச்சு. ஸோ நான் கேபிட்டலை வந்து எடுத்து வச்சுக்கிட்டு வெறும் 24 மட்டும் திருப்பி திருப்பி போட்டுக்கலாமா? போட்டுக்கலாம். நீங்க உங்க கேபிட்டல் எடுத்து வச்சுக்கிட்டீங்க, 24 போட்டீங்க. 24 போட்டாக்கா அடுத்த 28 நாள் போட்டா 24% வரும். அந்த 24க்கு 24% வரும். இருக்க இருக்க உங்க கேபிட்டல் குறைஞ்சிக்கிட்டே போவோம். ஒரு காலத்துல 0 ஆயிடும். இன்னொருத்தர் கேட்டாரு, இல்ல சார் நான் 24 எடுத்து வச்சுக்கிறேன், 100 மட்டும் திருப்பி திருப்பி போடலாமா? போடுங்க. ஒவ்வொரு 28 நாளுக்கு ஒரு முறையும் உங்க கேபிட்டல் 100 போட்டுக்கிட்டே வர போறீங்க. உங்களுக்கு 24 வந்துகிட்டே இருக்க போது. ஒரு 4 மாசம் தொடர்ந்து போட்டீங்கன்னாக்கா நீங்க போட்ட அமௌண்ட் வந்துட போகுது, 96% வந்துடும். அப்படி அது ஒரு கதை. அதுக்கு பேரு ஆர்பிட்ரேஜ்னு பேரு. இன்னொருத்தர் சொல்றாரு, இல்ல சார் நான் 124 போடுறேன், 124 நான் ஒவ்வொரு ரவுண்டும் நான் போட்டுக்கிட்டே வந்தா அது மாதிரி நான் ஒரு வருஷம் போட்டா எனக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டாக்க அது வேற. அது வந்து காம்பவுண்டிங் ஸ்ட்ரக்சர். இது பேரு காம்பவுண்டிங் ஸ்ட்ரக்சர். அந்த காம்பவுண்டிங் ஸ்ட்ரக்சருக்கு உண்டான ஒரு ஸ்லைடு தான் இது. இங்க 2 விதமான ஸ்லைடு இருக்கு, ரெண்டுமே கலந்த மாதிரி இருக்கு, அதனால புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒருத்தர் முதல் நாள் $100 இன்வெஸ்ட் பண்ணிட்டாரு, 28 நாள் போட்டாச்சு. 28 நாள் கழிச்சு 29ஆம் தேதி 29வது நாள் அவருக்கு $124 வந்துடும். அதாவது 100க்கு 24% சேர்த்து உள்ள வந்துடும் உங்க வேலெட்டுக்கு. வந்து இதெல்லாம் உங்க வேலெட்டுக்கு வர்ற அமௌண்ட், தானா வர்ற அமௌண்ட், நீங்க வித்ரா பண்ணி வர்றது இல்லை, தானா வந்து தொடக்கிறேன்னு குதிச்சிடும். இந்த 124க்கு திருப்பியும் 2வது ரவுண்டு கொடுக்குறாரு, 153 வந்துடும். 153 போடுறாரு, 190 வந்துடும். 190 போடுறாரு. இப்ப 4வது சைக்கிள் முடிய போகுது, 236 வந்துடுச்சு. 5வது சைக்கிள் போறதுக்கு முன்னாடி நீங்க போட்ட கேபிட்டல் இங்கே 236, அதாவது உங்க கேபிட்டலும் உள்ள கிடக்கு, எக்ஸ்ட்ரா வந்த லாபமும் உள்ள இருக்கு. அப்ப 136ங்கிறது உங்க லாபம். அதை மறுபடியும் சைக்கிள் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, 100ங்கிறத எடுத்து வச்சுக்கோங்க. A wise person can do this. நான் போட்ட கேபிட்டல் எடுத்துட்டேன்பா, 4 மாசம் பல்ல கடிச்சிட்டு காம்பவுண்டிங் போட்டப்பா, எனக்கு வந்துருச்சு, நான் போட்ட அமௌண்ட் எடுத்துட்டேன், அதுக்கு மேலேயும் எனக்கு லாபம் மட்டும் இருந்து அந்த லாபத்தை வச்சுதான் இப்ப நான் மறுபடியும் சைக்கிள் கொடுத்துருக்கேன், திருப்பி நான் காம்பவுண்டிங் போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ற மக்கள் நான் இனிமேதான் பார்ப்பேன். ஏன்னா நானே இன்னும் 4 மாசம் முடிக்கல அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இருக்கிற யாருமே 4 மாசம் முடிச்சிருக்க மாட்டாங்க. நான் இப்பதான் 3வது மாசம் முடிச்சு 4வது மாசம் போய்கிட்டு இருக்கு. முதல்ல நான் அதை செஞ்சாதானே மற்ற என் கீழே இருக்கிற அப்படி செய்வாங்க. நான் இன்னும் போட்ட கேபிட்டல் எடுக்கல, வரதை எடுத்து எடுத்து உள்ள போட்டுக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். ஸோ ஐ எம் கோயிங் டு கெட் தட் ஆன் 18th. இன்னும் ஒரு கரெக்டா 10 நாள் இருக்கு. 10 நாள் கழிச்சு நான் போட்ட என்னுடைய முதலீடு எடுத்ததுக்கு பிறகு வர்ற அந்த கேபிட்டல், எனக்கு வர்ற அந்த லாபத்தை வச்சுதான் நான் வந்து என்னுடைய ரவுண்ட் 1 மறுபடியும் நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ திஸ் இஸ் வாட் மை பிளான், பிகாஸ் ஐ வாண்ட் டு டேக் மை கேபிட்டல் அவுட் அண்ட் ஐ வாண்ட் டு சே தட் ஐ ஹவ் டேக்கன் த கேபிட்டல் அவுட். நான் போட்டதை எடுத்துட்டேன்னு சொல்றதுக்கு எனக்கு முதல்ல எனக்கு தெம்பு வேணும். இது வரைக்கும் எந்த தளத்திலையும் நான் போட்டதை எடுத்ததே கிடையாது. இந்த தளத்தையாச்சும் முதல்ல போட்டதை எடுத்துட்டுன்னு சொல்லணும்ல, அதுதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் 10 நாள் கழிச்சு. ஓகே, லெட்ஸ் கண்டினியூ கேம். அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா 136க்கு அப்படியே நீங்க 1 இயர் போடுறீங்க. போட்டீங்கன்னாக்கா $1794 உங்களுக்கு வந்திருக்கும். எல்லாமே ப்ராஃபிட். ஏன்னா நீங்க கேபிட்டல் எடுத்தாச்சு, இந்த இடத்துல 2வது ரவுண்ட் வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க 1794 உங்களுக்கு ப்ராஃபிட் தான், பிகாஸ் யூ ஆல்ரெடி டேக்கன் த கேபிட்டல். ஆனா இன்னொருத்தர் சொல்றாரு, இல்ல சார் நான் அப்படிலாம் பண்ண போறது இல்ல, நான் வந்து பிட்னஸை டோட்டலா கண்மூடித்தனமா நம்பிட்டேன், அதனால கண்ணை திறந்துக்கிட்டு நான் 1 வருஷம் தொடர்ந்து போட போறேன்.
அப்படியே தொடர்ந்து போட்டா எனக்கு என்ன வரும்னு கேட்டா 1638 வரும். அதுல உங்களுடைய $100 காப்பீட்டில் எடுத்துக்கிட்டா 1538% உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். 15x உங்களுக்கு பெருகி நிற்கும். $1538 உங்களுக்கு வந்திருக்கும் அந்த ஒரு வருஷம் நீங்க தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா. அதான் கேபிட்டல் எடுக்காம. கேபிட்டல் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வருஷம் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷம் 3 மாதங்கள்ல 1794 வந்திருக்கும். இது 100 போட்டவங்களுக்கு. நான் டீம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுற மாதிரினா 1000 போட்டுக்கலாம். சின்ன நபர் சார், நான்லாம் பெருசா போடுற ஆளு சார், இன்னும் கொஞ்சம் பெருசா சொல்லுங்க. ஸோ 10,000 போடுங்க, இதுக்கு மேலேயும் போடுங்க. உங்க விருப்பம் தான். நீங்க $1 போட்டாலும் சரி, $10 போட்டாலும் சரி, 100 போட்டாலும் சரி, 1000 போட்டாலும் சரி, லட்சம் போட்டாலும் சரி, கோடி போட்டாலும் சரி. ஆனால் 28 நாளைக்கு மேல உங்களுடைய கேபிட்டலை உங்களுடைய ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வச்சிக்காது. 29ஆம் நாள் உங்களுடைய கேபிட்டலும் உங்களுடைய ரிவார்டும் ஆட்டோமேட்டிக்கா வேலட்ல வெளில தள்ளி விட்டுரும். உங்களுக்கு வேணும்னு சொன்னாக்கா நீங்க 2வது ரவுண்டு எடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. வேண்டான்னு சொன்னா வெளில போய்க்கலாம். இதுல இந்த ரெக்கரிங் காம்பவுண்ட்னு ஏதோ சொன்னீங்களே சார், அது என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெக்கரிங் காம்பவுண்ட் நாங்க எப்படி பண்றோம்னு கேட்டீங்கன்னாக்க, இப்ப இந்த 10,000 போட்டோம், 12,400 உள்ள வந்துருச்சா, நாங்க என்ன பண்ணுவோம்னு கேட்டாக்கா இன்னொரு கூட ஒரு 600 போட்டு 13 போடுவோம். இப்ப நாங்க 12,400 போடுறதுக்கு பதிலா 13ங்கிறத போடுவோம். 13,000 போடுவோம் உள்ள. அப்ப அந்த 13க்கு எங்களுக்கு 24% கிடைக்கும். ஸோ 13,000க்கு 24% போட்டா அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். அப்ப எனக்கு 2வது ரவுண்ட்ல 15,376 வராது, அளவு அதிகமா வரும். எப்பயுமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 100 அப்படி போட்டுக்கிட்டே வருவோம் நாங்க. இது நான் பண்ணிட்டு இருக்கேன், மற்றவங்க பண்ணணும்னு அவசியம் இல்லை. பண்ற முடிஞ்சா பண்ணுங்க, வலுக்கட்டாயமும் இல்லை. இது நான் ஃபாலோ பண்ற மெத்தட். ரெக்கரிங் காம்பவுண்ட் சிஸ்டம் நான் ஃபாலோ பண்ற மெத்தட். அது இங்க இதுல பார்த்தா தெரியாது, ஏன்னா பெருசா இருக்கு. இதுல இது பார்த்தா தெரியும் உங்களுக்கு. 124 வந்திருக்கா, இதுல வந்து மேற்கொண்டு சொச்சமா போட்டு நான் இதை வந்து 150 போடுவேன் ஃபர்ஸ்ட். அப்புறம் பாத்தீங்கன்னா 153 கிடையாது, 183 வந்திருக்கும். 183 193 வரும். ஸோ 200 போடுவேன். 200 போட்டாக்க எனக்கு வந்து 24% போட்டா 248 கிட்ட வரும். ஸோ மறுபடியும் அது 250 போடுவேன். இந்த மாதிரி நான் எனக்கு வர்றதையும் காம்பவுண்ட் பண்ணுவேன், கூட அடிஷனலா கொஞ்சம் அமௌண்ட் போட்டு போட்டு பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஸோ தட் இஸ் கால்ட், மை சிஸ்டம் இஸ் கால்ட் ரெக்கரிங் காம்பவுண்டிங் சிஸ்டம். நாட் ஒன்லி காம்பவுண்டிங், ஐ எம் டூயிங் ரெக்கரிங் காம்பவுண்டிங். அடிஷனலா கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. பட் இப்போ நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வரோம், ரெஃபரல் இன்கம். இப்போ நான் இது வரைக்கும் சொன்னதெல்லாம் எல்லாரும் பண்ணலாம், எல்லாரும் பண்ணணும், எல்லாரும் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வீடு இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு ரெஃபரல் இன்கம் வேணும்னு சொன்னாக்கா நீங்க பாசிட்டிவ் இன்கமும் பண்ணதான் ஆகணும். அதனால நீங்க இன்கம் பண்ணி தான் ஆகணும். திருப்பி 28 நாளைக்கு ஒரு முறை திருப்பி திருப்ப 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 அவங்க மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். அப்ப ரெஃபரல் இன்கம்ல தான் நிறைய விஷயங்கள் இப்போ மாற்றி இருக்கிற. ஒரே ஒரு விஷயம் தான் மாற்றிருக்காங்க ஆக்சுவலா என்ன பொறுத்த வரைக்கும். அதில் கொஞ்சம் தெளிவா நீங்க புரிந்து கொண்டால் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியும். இப்ப பேசிக் ஸ்ட்ரக்சர்ல மாற்றம் கிடையாது. பேசிக் ஸ்ட்ரக்சர்ல வந்து மொத்தம் 17 லெவல் இன்கம் கொடுக்குறாங்க. இந்த 5 செக்மெண்டா பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் 20, 10, 5, 3, 1ங்கிற இந்த 2% பிரிச்சு வச்சிருக்காங்க. இந்த 2 விஷயத்தையும் மாற்றமே கிடையாது, இது வரைக்கும் மாற்றம் கிடையாது. 5 செக்மெண்ட்ல பிரிச்சதையோ அந்த செக்மெண்ட் வைஸ் இருக்கிற அந்த பர்சன்டேஜோ மாற்றம் கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இந்த வருமானம் நமக்கு வர்றது 24AE வருது. 24AE அப்படிங்கிற அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் நமக்கு இதை கொடுக்குது. ஆனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 24AEங்கிற இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மாற்ற முடியும் அப்படின்னு சொன்னாக்க வருங்காலத்துல இந்த பர்சன்டேஜ் கூட மாறலாம், சொல்ல முடியாது. இப்போ 20, 10, 5, 3, 1 இருக்கு. அதே மாதிரி L1, L2, L3ல இருந்து L7, L8ல இருந்து L10, L11ல இருந்து L17 இந்த மாதிரி செக்மெண்ட் பிரிச்சு வச்சிருக்கான். நாளைக்கு இது கூட மாத்தலாம். ஸோ இதெல்லாம் முன்கூட்டியே உங்களுக்கு தெரிவிக்கின்றேன். புரிஞ்சுதுங்களா? ஸோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்த பேசிக் பாயிண்ட் இப்போதைக்கு தான். இன் ஃபியூச்சர்ல வேற மாற்றம் கிடைச்சா நான் உங்களுக்கு சொல்லுவேன். அடுத்து என்ன சார்? அடுத்த 3 விஷயம். இந்த 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 பர்சன்டேஜ்லாம் எனக்கு எதுல இருந்து வருது? என்னுடைய அப்லைன் சாரி என்னுடைய டவுன்லைன் கட்டுற அந்த இன்கம், ஐ மீன் முதலீட்டுல இருந்தா இல்ல ஒரு இன்கம்ல இருந்தா அப்படின்னு கேட்டாக்க அவர் எடுக்கிற இன்கம்ல இருந்து வருது. இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது விஷயம், எனக்கு எப்ப வரும்?
எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, உங்க டவுன்லைன் என்னைக்கு பணத்த கட்டிட்டு அவர் சர்க்குலேஷன் கிளிக் பண்றாரோ, அன்னைக்கே உங்களுக்கு வந்துரும். ரெஃபரல் ரிவார்ட் உங்களுக்கு அன்னைக்கே வந்துரும். ஆனா அவருக்கு 28 நாளோ, இல்ல அவர் வந்து 17 14 நாள் எடுத்தா 14வது நாளோ, 7 நாள் கழிச்சாக்கா 8வது நாளோ தான் அவருக்கு ரிவார்டுங்கிறது அந்த அந்த டைமர் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் வரும். ஆனா உங்களுக்கு அந்த டைம் ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்துரும். ரெஃபரல் இன்கம் உங்களுக்கு வருது டைமர் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது. அவருக்கு வரப்போறது ரெஃபரல் அந்த இன்கம் டோட்டலா வரப்போறது கேபிட்டல் இன்கம் வரப்போறது டைமர் முடிஞ்சதுக்கு அப்புறம். இது புரிச்சுதுங்களா? ஸோ எப்போ வரும்னு சொல்லியாச்சு, எந்த பர்சன்டேஜ்ல வரும்னு சொல்லியாச்சு. இப்போ என்ன செஞ்சா வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே தான் ஒரு பாயிண்ட் மாற்றி வச்சிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ உங்களுக்கு L1 வேணும்னு சொன்னாக்கா, உங்களுக்கு L1 கமிஷன் வேணாக்கா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்க மீட் பண்ணணும். நீங்க $100 போட்டா தான் உங்களுக்கு L1 கமிஷன் வரும். இதுல மாற்றங்கள் இல்லை. இது வரைக்கும் இந்த கட்டாயங்கள் மாற்றவில்லை. 2வது லெவல் வேணுமா 200 போடணும், 3வது லெவல் வேணுமா 300 வேணும், 4வது லெவல் வேணுமா 400. அது மாதிரி 17 லெவலுக்குன்னு சொன்னாக்கா 1700 நீங்க போட்டிருக்கணும். அது ரொம்ப 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 கட்டாயம். இதான் வந்து ஃபர்ஸ்ட் விஷயத்த நீங்க பூர்த்தி செய்ய வேண்டியது. ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டின்னு வச்சுக்கோமே. செகண்ட் எலிஜிபிலிட்டி, ஒருவேளை நீங்க ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கீங்க, நீங்க உங்களுக்கு ஒருத்தர் கீழே கூட்டு வரீங்க, நீங்க $100 போட்டீங்க, உங்களுக்கு L1 கமிஷன் டெஃபினட்டா வரணும், அது மாற்றம் இல்லை. ஆனா உங்க கீழே கொண்டு வந்தவர் ஒரு $500 போறதா வச்சுக்குவோம். எக்ஸாம்பிள், அவர் 500 போட போறாரு வச்சுக்குவோம். அவர் 500 ஒரே ஆர்டரா போட்டாருன்னா உங்களுக்கு ரெஃபரல் கமிஷன் வராது. உங்களுக்கு மட்டும் இல்ல, மேல இருக்கிற யாருக்குமே வராது. ஆனா உங்களுக்கு மேல யாராவது ஒருத்தர் $500 போட்டிருந்தாக்கா அவருக்கு அந்த செகண்ட் இன்கம் வரும், செகண்ட் லெவல் இன்கம் வரும். அவருக்கு மேல யாராவது 3வது லெவல்ல 500 மேல வச்சிருந்தாங்கன்னாக்கா அவருக்கு அந்த தேர்ட் லெவல் இன்கமும் வரும், 5% வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுடைய அமௌண்ட் எவ்வளவு நீங்க ஸ்டேக்கிங் வச்சிருக்கீங்களோ, உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க அதை விட அதிகமா யாராவது ஸ்டேக் விட்டாக்க உங்களுக்கு அந்த ரெஃபரல் இன்கம் வராது. தெளிவாயிட்டீங்களா? ஒரே ஒரே அமௌண்ட்ல பெருசா பண்ணா, இப்போ நீங்க வந்து 100 போட்டீங்கல்ல, நீங்களும் வந்து 500 போட்டதை வச்சுக்கோங்க. நீங்க ஒரு 500 போட்டீங்க, நீங்க 500 போட்டாச்சு. ஸோ உங்களுக்கு 500 ஒரே லாட்ல இல்ல, ஒரு 5 ஆர்டரா வச்சிருக்கீங்க. 100 100 100 100 ஒரு 5 ஆர்டர் போட்டுருக்கீங்க. ஒட்டுமொத்தமா உங்ககிட்ட ஒரு $500 அப்படிங்கிறது ஸ்டேக்கிங் போய்கிட்டு இருக்கு, லைவ்ல போய்கிட்டு இருக்கு. அப்ப உங்களுக்கு ஆக்சுவலா 5 லெவல் வரைக்கும் உங்களுக்கு இன்கம் உண்டு. 5 லெவல் வரைக்கும் உங்களுக்கு இன்கம் டெஃபினட்டா உண்டு. அந்த டெஃபினட் அப்படிங்கிற வார்த்தையில ஒரு சின்ன சூசகம் என்ன வச்சிருக்காங்கனாக்கா, உங்களுடைய 3வது லெவல்லயோ உங்க 2வது லெவல்லயோ ஒருத்தர் $501 ஒரு ஸ்டாக் ஒரு ஆர்டர் போறான்னு வச்சுக்குவோம். இந்த $501 உங்களுக்கு ரெஃபரல் இன்கம் வராது. ஏன்? உங்க ஒட்டுமொத்த வருமானமும் 500, ஆனா அவர் போட்டிருக்குது 501. ஒரே ஷாட்ல ஒரே ஆர்டரா போட்டிருக்காரு. அப்ப உங்களுக்கு அந்த ஆர்டர் வராது, அந்த ரெஃபரல் இன்கம் வராது. அப்ப அந்த ரெஃபரல் இன்கம் வரணும்னா என்ன சார் பண்ணணும்? அந்த ரெஃபரல் இன்கம் வரணும்னு அவர் என்ன பண்ணணும்னு கேட்டாக்கா, உங்களுக்கு கீழே இருக்கிற அந்த 500 நீங்க போட்டீங்க ரைட்டு, உங்களுக்கு கீழே ஜாயின் பண்றவங்கள மல்டிபிள்ஸ் ஆஃப் 100, ஒரு ஐடியில எத்தனை ஆர்டர் வேணா போடலாம்ல. அப்ப அவரே நீங்க 100 100 100 100 5 ஆர்டர் போட சொல்லுங்க. போட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு 5 முறை உங்களுக்கு அந்த ரெஃபரல் இன்கம் கிடைக்கும். உங்களுக்கு மட்டும் இல்ல, மேல இருக்கிறதுக்கும் கிடைக்கலாம். ஒருவேளை அவர் மேல இருக்கிறவர் 100 போடலனாக்கா அவருக்கு கிடைக்க போறது இல்லை, அது விட்டுருங்க. பட் அவரு 100 தான் போட்டிருக்காருன்னு சொன்னாக்கா அவருக்கும் கிடைக்கும். ஆனா இங்க ஒரு சின்ன விஷயம் இருக்கு. என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னாக்கா, $500 போடுற ஒரே ஆள், ஒரே டைம், ஒரே ஆர்டர், ஃபர்ஸ்ட் ஆர்டர் 500 போட்டுட்டு 28 நாள் சூஸ் பண்ணாக்கா அவருக்கு ஒரு MEC காயின் புதுசா கொடுக்குறாங்க, ஃப்ரீயா கொடுக்குறாங்க. ஏர் டிராப் கொடுத்துட்டு இருக்காங்க. அது ஜனவரி 31ஆம் தேதி வரைக்கும் யாரெல்லாம் நேரடியாக ஒரே ஆர்டர்ல 500 போடுறாங்களோ அவங்களுக்கு 28 நாள் சூஸ் பண்ணிருக்கணும். இந்த 2 மேண்டேட்டரி காயின் தான். அதாவது $500 ஒரே ஆர்டரா போடணும், 28 நாள் சூஸ் பண்ணிருக்கணும். இது ரெண்டையும் முடிச்சிட்டாங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு MEC காயின், ஏர் டிராப் காயின் ஃப்ரீயா தராங்க. இன்னைக்கு அது ரேட்டு கிடையாது, நாளைக்கு அது என்ன ரேட் போகும் நமக்கு தெரியாது. MEC காயினை பத்தி கவலைப்படாதவங்க இதை பத்தி கவலைப்படாதீங்க. எனக்கு MEC காயின் ஃப்ரீயா தான் வேணும்னு சொல்றவங்க இதை யோசிச்சு பாருங்க, பண்ணுங்க. $500 நீங்க ஒரே ஷார்ட்டா போடணும், 28 நாள் சூஸ் பண்ணணும். இது ரெண்டும் பண்ணாக்கா உங்களுக்கு ஒரு MEC காயின் கிடைக்கும். ஜனவரி 31ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இது ஆஃபர்ல ஏர் டிராப்னு நாங்க சொல்றாங்க, கொடுத்துருக்காங்க. பட் காயின்ஸ்லாம் எப்போ வருதுன்னா உங்களுக்கு 18ஆம் தேதி பிப்ரவரி மாசம் தான் வரும். இப்பதான் இங்க பிரச்சனை வருது. சார் நான் வெறும் 200 தான் சார் போட்டிருக்கேன்,
எனக்கு கீழே ஒருத்தர் 500 போட்டு எனக்கு எம்எஸ்சி காயின் வாங்கி கொடுன்னு கேட்குறாரு சார் அப்படின்னு சொன்னா இதுக்கு வாய்ப்பு ரெண்டே ரெண்டு தான். ஒரே ஒரு விஷயம் தான், நீங்க உங்களுடைய லெவல் ஆஃப் இன்கம் இன்வெஸ்ட்மெண்ட்டா 500 உயர்த்தி இருக்க வேண்டியது உங்களுடைய கட்டாயம் ஆயிடுச்சு. இப்போ இல்ல உங்களுடைய ரெஃபரல் இன்கம் வேண்டாம், எனக்கு கீழே இருக்கிறவங்களுடைய எம்எஸ்சி காயின் வந்தா வந்துட்டு போகுது சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி நீங்க உங்களை நீங்க சந்தோஷப்படுத்திக்க வேண்டியதுதான். தயவு செய்து அவர்கிட்ட போயிட்டு எனக்கு ரெஃபரல் இன்கம் வராது அப்படிலாம் பண்ணக்கூடாது, நீங்க 100 போடுங்கன்னு சொல்லாதீங்க. தப்பு, அது தர்மப்படி தப்பு. அவருக்கு எம்எஸ்சி காயின் வருதா வந்துட்டோம், ஒண்ணு நீங்க 500 இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, இல்ல உங்களுக்கு ரெஃபரல் இன்கம் இல்லைன்னு நினைச்சுக்கோங்க. இல்ல சார் என்னால 400 தான் அவர் போடுறேன்னு சொன்னாருன்னு சொன்னாக்கா அப்ப நீங்க பிரிச்சுக்கு சொல்லலாம், நான் 100 4 போட்டுக்கப்பா அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு ரெஃபரல் இன்கம் வந்துடும். அவர் 500 போறேன்னு சொன்னதுக்கு பிறகு நீங்க 500 உயர்த்தி கொள்ளவில்லை, உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் உயர்த்திக்கல, ஆனா எனக்கு ரெஃபரல் இன்கம் வேணுங்கிறதுக்காக சுயநலமாக போயிட்டு அவர்கிட்ட அந்த எம்பிசி காயின் வருங்கிற விஷயத்தையும் மறைச்சி அது மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க. அது நம்பிக்கை துரோகம், நான் அப்படிதான் சொல்லுவேன். கொஞ்சம் ஹார்ஷா இருந்தாலும் உண்மைதான். உங்களை நம்பிதான் அவர் ஜாயின் பண்ணியிருக்காரு. எல்லா விஷயங்களும் சொல்ல வேண்டியது உங்க கடமை. ஒரு விஷயத்த மறைச்சி உங்களுக்கு லாபம் வரணும்னு சொல்லிட்டு இன்னொரு சொன்னீங்கன்னாக்கா அதுக்கு பேர் நம்பிக்கை துரோகம். அது பண்ணாதீங்க, ஏட்டி பண்ணாதுன்னு நினைக்கிறேன், பண்ணக்கூடாது. ரைட், ஃபைன். இதுதாங்க இந்த ரெஃபரல் இன்கம் பத்தின விளக்கங்கள். கவலைப்படல, ஏன்னா அவங்க டீம் கொடுக்கல, அவங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. டீமா இருக்கிறவங்க டீம் லீடர்ஸ் எல்லாரும் உங்களுடைய பர்சனல் இன்வெஸ்ட்மெண்ட்டை 500ங்கிறத உயர்த்தி கொள்ளுங்கள். கீழே இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டும் போய் சொல்லுங்க. இப்ப நான் சொன்ன விஷயத்த அப்படியே உங்க டீம் லீடர்ஸ்க்கும் சொல்லுங்க. ஒண்ணு, கீழே யாராவது இப்ப 1000 பண்ண போறேன் 2000 பண்ண போறேன்னு பல்க் அமௌண்டா வர்றவங்க கிட்ட சொல்லுங்க, மல்டிபிள்ஸ் ஆஃப் 500, அதாவது 1500, இப்ப 2000 பண்ண போறாருன்னா 4 ஆர்டர் போட சொல்லுங்க. இல்ல ஒரு 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 300 பண்ண போறாருன்னு சொன்னாக்கா 100 100 100ன்னு 3ஆ போட சொல்லுங்க. அந்த மாதிரி மல்டிபிள்ஸ் ஆஃப் 100ஓ இல்ல மல்டிபிள்ஸ் ஆஃப் 500ஓ, அவருக்கு எம்எஸ்சி காயினும் வேணும்னு சொன்னாக்கா மல்டிபிள்ஸ் ஆஃப் 500ல போட சொல்லுங்க, இல்ல மல்டிபிள்ஸ் ஆஃப் 100ல போட சொல்லுங்க. இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நான் அடிக்கடி சொன்னேன், நம்மளுடைய பணம் நேரா பேன்கேக் ஸ்வாப்புக்கு தான் போகுது அப்படிங்கிறத இன்டெல் ஆர்கம் அப்படிங்கிறவங்க ரொம்ப தெளிவா ஒரு படம் மூலமா காட்டுறாங்க. இங்க பாத்தீங்கன்னாக்கா இதெல்லாம் நாம 526E அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்றோம், அது பேன்கேக் ஸ்வாப் அப்படிங்கிற 3121க்கு போகுது. இந்த படம் ரொம்ப தெளிவாக உரைக்கின்றது. நாம கற்ற பணம் பேன்கேக் ஸ்வாப் தவிர்த்து வேற எங்கேயுமே போகல அப்படிங்கிறத இந்த படம் உங்களுக்கு உணர்த்துது. அடுத்தது, இது நம்மளுடைய நேரடி வருமானம், அதாவது பேசிவ் இன்கம், டைரக்ட் இன்கம். இது உங்களுக்கு எங்கேருந்து வருது? இது பேன்கேக் ஸ்வாப்ல இருந்து பிட்னஸ்ட் அப்படிங்கிற இந்த விஷயம் இங்கேருந்து நமக்கு நேரடியா வருது. நாம பேன்கேக் ஸ்வாப்ல இருந்து நேரா வருது. அப்ப அது என்ன சார் மேல 248க்கு போறது? 248 அப்படிங்கிறது அந்த நீங்க போடுற அந்த பணத்துக்கு 17% உங்களுக்கு பிரிஞ்சு போகுதுன்னு நான் சொன்னேன்ல, ரெஃபரல் இன்கம், அது மேல போகுது. அதை விட்டுருங்க, நமக்கு இந்த பாட்டுக்கு தேவையில்லை. பட் அங்கேயும் போகுதுன்னு காட்டுறேன், வேற வழி இல்லையே. இது இந்த டயக்ராம் எடுத்தாக்கா அதையும் சேர்ந்தா வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா, பேன்கேக் ஸ்வாப்போடைய இந்த 3121 அப்படிங்கிற அட்ரஸ் நீங்க போட்டீங்கன்னாக்கா இந்த அட்ரஸுக்கு யாரெல்லாம் பணம் கொடுத்தாங்க, இந்த அட்ரஸ்ல இருந்து யாருக்கெல்லாம் வெளில போயிருக்குங்கிறது இது காட்டும். அதுல எனக்கு பிட்னஸ் மட்டும் காட்டாதீங்கன்னு சொன்னா காட்டாது, அப்படிதான் நிக்காது, எல்லாமே தான் காட்டும். நமக்கு எது வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கணும் இதுல. அப்போ இந்த 3121 அப்படிங்கிறதுல இருந்து தான் நமக்கு நேரடி வருமானம் வருதுங்கிறத மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க. இந்த இதுல இருந்து 3121ல இருந்து 424Aக்கு அந்த 17% போகுதுங்கிறது உண்மை, அது இதுக்கு தேவை கிடையாது. அது அடுத்ததான் காட்டுறேன், இங்க இருக்கு பாருங்க, இதுல பாத்துக்கோங்க. இப்போ இந்த 3121ல இருந்து உங்களுக்கு 24AE இந்த ஒரு பேன்கேக் பினாமி அக்கௌண்ட்ல வந்து இங்க இருந்து நமக்கு எல்லாருக்கும் அந்த ரெஃபரல் இன்கம் அப்படிங்கிறது பிரியுது. இந்த மாதிரி பிரியாத பட்சத்தில் அது எங்க சார் போகுது? நமக்கு வராத அந்த அந்த வருமானம் வேற எங்க போகுது? பேன்கேக் ஸ்வாப்ல இருந்து இங்க ஒரு அட்ரஸ் இருக்கு பாருங்க, 24AE. இங்க வந்துட்டு இங்க இருந்து நேரா எம்எஸ்சி டோக்கன் பையர் அப்படிங்கிற இந்த 24B3 இந்த அட்ரஸுக்கு போயிடுது. இதுதான் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கு. புரிஞ்சிச்சா? இது புதுசா இந்த படம் புதுசா இருக்கும் நிறைய பேருக்கு. பட்
இந்த நமக்கு வராத வருமானம் எங்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வராத வருமானம் 2427B3 இதுல போய் உட்காந்துக்குது. இது என்ன சார் பண்ண போறான்? இது என்ன பண்ண போறான்னு கேட்டாங்கன்னாக்கா, காயின்லாம் வந்து காயின்லாம் வந்ததுக்கு பிறகு இந்த 24B3ல எவ்வளோ அமௌண்ட் இங்க இருக்கோ இந்த அமௌண்ட்டுக்கு உண்டான எம்பிசி காயினை அப்படியே வாங்கி எரிச்சிடுவாங்க, பர்ன் பண்ண போறாங்க. புரிஞ்சுச்சிங்களா? நம்ம காயினை பத்தி பேசும்போது நிறைய விஷயங்கள் பேசலாம். இப்போ அதெல்லாம் பேச ஆரம்பிச்சோம்னா மீட்டிங் போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய டெஃபி வேர்ல்டு அப்படிங்கிற நிறுவனம் இந்த 98 மார்க் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். அடுத்தது இதுல முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, 1 வருஷம் 6 மாதம் 20 நாள் ஆயிருக்கு ஆஸ் ஆன் டேட். இதுல முக்கியம் நீங்க அடுத்தது தெரிஞ்சுக்க வேண்டியது, கிரியேட்டர் இருக்கு, ஓனர் அப்படிங்கிறது இங்க இல்ல அப்படிங்கிறத நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது உண்மை. இந்த கான்ட்ராக்டை அமௌண்டே பண்ண முடியாது அப்படிங்கிறத அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு புள்ளி கோலம் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு திருப்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது நாங்க மறுபடியும் வலியுறுத்தி சொல்லுகின்றோம். இதை வந்து இந்த கான்ட்ராக்டை அப்கிரேடே பண்ண முடியாது அப்படிங்கிறது. அடுத்தது, இதுக்கு ஒரு செயல் முடிந்ததுக்கு அப்புறம் இன்னொரு செயலுக்கு அப்ரூவல், இந்த செயல் முடிஞ்சாதான் இதுக்கு அப்ரூவல் கொடுத்தாதான் அடுத்த செயல் அப்படிங்கிற விஷயமே இல்லை. இங்க அப்ரூவல் அப்படிங்கிற ஒரு பாற்றமே கிடையாது, ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே இல்லை. ஒரு செயல் முடிஞ்ச உடனே அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறது அங்க அழகா இருக்கு. இது முடிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்யணும் அப்படிங்கிறது விஷயம் அங்க இருக்கு. ஸோ அதன்படி உங்களுக்கு நீங்க கட்டுற அந்த $100 அப்படிங்கிற $100 அப்படிங்கிறது ஒரு பெரிய ரவுண்ட் அடிச்சுட்டு திருப்பி $124 உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து சேர்ற வரைக்கும் உண்டான எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் அங்க இருக்கு, வித்தவுட் எனி அப்ரூவல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். முக்கியமான விஷயம், இனிமே ஓனரே நினைச்சா கூட இந்த கான்ட்ராக்டுக்குள்ள பேக் டோர் வழியா கூட வர முடியாது. ஏன்னா தேர் இஸ் நோ பேக் டோர் என்ட்ரி அப்படிங்கிறது நான் சொல்ல, இந்த டெஃபி வேர்ல்டுக்காரவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்கு ஒரு செல்ஃப் டிஸ்ட்ரக்டட் டேட் கிடையாது. அதாவது தன்னைத்தானே அழித்து கொள்ளக்கூடிய எந்த ஒரு டேட்டும் இங்க சொல்லப்படலை. ஸோ இட் ஹேஸ் நோ எக்ஸ்பைரி டேட். எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது. அப்படிங்கிறதுனால இது தொடர்ந்து செயலாற்றி கொண்டு இருக்கும், பணியாற்றி கொண்டு இருக்கும் அப்படிங்கிறத இந்த டெஃபி வேர்ல்டு நிறுவனம் தன்னைத்தனியாக ரொம்ப ஆழித்தனமா சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹேக்கர்ஸோடைய பிரச்சனை நம்ம தனியாக டீல் பண்ணலாம். அதுக்கப்புறம் இது ஒரு முக்கியமான எச்சரிக்கை, நம்மளுடைய போர்ட்டலுக்குள்ள லீஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அந்த ஆப்ஷனுக்குள்ள போகாதீங்க. ஏன்னா நீங்க இருக்கிறது லூப் அப்படிங்கிற விஷயத்துல உள்ள. நீங்க லூப் போய் பாருங்க, ஜிட் புக்கு போய் படிங்க, இந்த குரூப் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஜாயின் பண்ணி இதெல்லாம் செய்யுங்க, தப்பு கிடையாது. எந்த காரணத்தை கொண்டுட்டும் நீங்க லீஸ் விடுவீங்க அந்த பிரச்சனைக்குள்ள போகாதீங்க. இது ஒரு முக்கியமான எச்சரிக்கை. ஒரு மொபைல்ல ஒரு வேலட்டா மட்டும்தான் உங்க பிட்னஸோட கனெக்ட் பண்ணிருக்கணும். ஒரு மொபைல்ல பலதரப்பட்ட 2வது வேலட்டை கூட நீங்க பிட்னஸோட கனெக்ட் பண்ணிக்க கூடாதுன்னு அவங்க சொல்றாங்க. ஆஸ் பர் த சிஸ்டம் இன்சிஸ்டட் தட். ஸோ சிஸ்டம் சொல்றதை நம்ம கேட்கணும். இது ஒரு ஸ்லோகனா வச்சிருக்கோம். ஸோ ஒரு சாதனம், ஒரு வாலெட், ஒரு பிட்னஸ் இணைப்பு அப்படிங்கிறத நாங்கள் ஸ்லோகமா வச்சிருக்கோம். அந்த ஸ்லோகம் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்படி ஒரு தரப்பட்ட 2 இது வச்சா என்ன சார் ஆகும்னு கேட்டாக்கா, உங்களுக்கு கனெக்ஷன் ஆகிடும். உங்களால கனெக்ட் பண்ண முடியாது. கனெக்ட் பண்ண முடியலன்னா என்ன சார் ஆகும்? நீங்க ஒருவேளை அந்த ஐடியில ஒரு 10 நபரை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 நபரும் 10,000 12,000 போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இது வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த ரெஃபரல் இன்கம் அவங்க நீங்க கனெக்ட் பண்ணி திருப்பி நீங்க இன்வெஸ்ட் பண்ணாதானே வரும். நான் இப்ப சொன்னேன். ஸோ நீங்க திருப்பி லாகின் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ரெஃபரல் இன்கம் அப்படிங்கிறது வரும். உங்களால் லாகினே பண்ண முடியாது. அப்ப எப்படி உங்களுக்கு ரெஃபரல் இன்கம் வரும்? அப்படியே நின்றுடும். ஒண்ணு. அடுத்த விஷயம், இதுல ஒருவேளை நீங்க ஒரு 10 ஆர்டர் போட்டு வச்சிருந்துருக்கலாம். அந்த 10 ஆர்டர் முடிய உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய கேபிட்டலும் உங்களுடைய வருமானமும் தானா வந்துடும். பிகாஸ் உங்களுடைய கேபிட்டலையும் உங்களுக்கு வருகின்ற வருமானத்தையும் சிஸ்டமே நினைச்சா கூட ஸ்டாப் பண்ண முடியாது. பிகாஸ் இட் வாஸ் இந்த பிளாக் செயின். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், உங்களுடைய வருமானம் உங்க கேபிட்டல் தானா வந்துடும், ஆனா ரெஃபரல் இன்கம் வராமல் நின்றுடும். புரிஞ்சு போச்சா? அதுக்காக தயவு செய்து அதை செய்யாதீங்கிறத என்னுடைய வேண்டுகோள். இந்த தம்புல ஏற்கனவே பேசிட்டேன். போட்ட அமௌண்ட்டை முதல்ல கேபிட்டல் எடுத்து வச்சுக்கோங்க, வர்ற லாபத்துல என்ன வேணா பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். இது வந்து நம்ம 4 மணிக்கு எடுத்தேன் ஆக்சுவலா. ஸோ நேற்று 4 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 22,37,230 நபர்கள், ஆக்டிவான நபர்கள் உள்ள இருக்காங்க. ஆக்டிவ்னு சொன்னாக்கா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணது இல்லை, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு குறைந்தபட்சம் ஒரே $1 போட்டு நான் ஆக்டிவா இருக்கேன் சார் அப்படின்னு சொல்றவங்க, அமௌண்ட் போட்டவங்க
22,37,230 நபர்கள் உள்ள இருக்கும் அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்தது 864 மில்லியன் டாலர்ஸ் இது வரைக்கும் இவங்க வருமானமாக மற்றவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 864 மில்லியன் டாலர், இந்த டாலர் கணக்கு, இந்த மில்லியன் கணக்குலாம் எனக்கு தெரியாது தம்பி, நீ ரூபால சொல்லுப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா 646 கோடி ரூபாய் இது வரைக்கும் இந்த நிறுவனம் மக்களுக்கு வருமானமாக கொடுத்திருக்கின்ற ஒரே நிறுவனம். அது எங்க போய் பார்க்கலாம்னு கேட்டாங்கன்னாக்கா, உங்களுக்கு பிஎஸ்சி ஸ்கேன் நான் சொன்னேன் இல்லையா, அங்க நீங்க கட்டுற பணம் மட்டும் இல்ல, இவன் கொடுக்குற பணமும் அங்க ரெக்கார்ட் ஆகுது. அதை நீங்க போய் பார்க்கலாம், செக் பண்ணலாம். சரிங்களா? அடுத்தது, இப்போ இது வரைக்கும் 334,99,190, கிட்டத்தட்ட ஒரு 335 வச்சுக்கோங்களேன். இன்னும் ஒரு 2-3 நாள் இது ஆக்சுவலா இன்னைக்கு ஆயிருக்கணும். ஏன்னா இந்த டேட்டா நேத்து ஒரு 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடி உள்ள டேட்டாங்கிறதுனால அது பழசா காட்டுது. இப்ப போய் பாத்தீங்கன்னாக்கா 335 கூட வந்திருக்கும், சொல்ல முடியாது. ஸோ 334,99,197 டாலர் லிக்விடிட்டி, அதாவது லாக்டு கேபிட்டலா பேன்கேக் ஸ்வாப்ல இருக்கு. புரிஞ்சுங்களா? இந்த லிக்விடிட்டிக்கும் நமக்கு வர்ற வருமானத்துக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கேன், திரும்ப திரும்ப சொல்றேன். இந்த லிக்விடிட்டிக்கும் நமக்கு வர்ற வருமானத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்னா நமக்கு வர்ற வருமானம் நாம கொடுக்குற இந்த அமௌண்ட்டை எடுத்துட்டு போய் அவன் லோன்